அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, வல்லமையின் ஆவியே, அக்கினியால் எம்மை அபிஷேகம் செய்யுமே. வாரும் தூய ஆவியே, வல்லமையின் ஆவியே, அக்கினியால் எம்மை அபிஷேகம் செய்யுமே. விண்ணுக்கு மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த அதிகால வேளையிலே உம் பாதத்திலே நிற்பதற்கான ஒரு கிருபையை கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றி சுவாமி. இறை வார்த்தையை வாஞ்சியோடு கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். இவர்களுடைய இருதய இயக்கங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. வேதத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவாதி தேவனே, இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக இனி பாவம் செய்யாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்க. பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த ஒருவரை குணமாக்கினார். பிறகு ஒரு நாள் அவரை ஆலயத்தில் கண்டு, இதோ பாரும், நீ நலமடைந்துள்ளீர். இதை விட கேடானது எதுவும் உமக்கு நடக்காதபடி இனி பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பாவத்தின் கூலி சாவு. பாவம் உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் அழிவையும் நோயையும் கொண்டு வரும். பாவம் கடவுள் மனிதன் உறவையும் மனிதன் உறவையும் முறிக்கும். பாவம் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் தொழிலின் மீதும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மீதும் சாபத்தை கொண்டு வரும். பாவம் உங்களை வேட்டையாடி பிடிக்கும். சாந்தி, சமாதானம், மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்காது. பாவம் நித்திய பேரின்ப வீட்டை அடைவதற்கு தடையாக இருக்கும். பாவம் உங்களை நித்திய நரகத்தில் தள்ளும். ஆமென் 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 ஆமென். பிரியமானவர்களே, 90% வியாதிக்கு காரணம் பாவம். மீதி 10% வியாதிகளுக்கு காரணம் என்னன்னாக்கும், நோய்க்கிருமிகளாக இருக்கலாம், பேபிசாசு தொல்லையாக இருக்கலாம், இயற்கையின் சீற்றமாக இருக்கலாம், அல்லது கடவுளுடைய நாமம் மகிமை அடைவதற்காக இருக்கலாம். ஆனால் ஏராளமான நோய்க்கு காரணம் பாவம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் சுகம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திருப்பாடல் ஆசிரியர் இந்த பாவத்தின் விளைவாக என்னென்ன கொடுமையை அவர் அனுபவித்தார் என்பதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 38:5-11 வரை உள்ள வசனங்களை படியுங்க. என் புண்கள் அழுகி நாற்றமெடுக்கின்றன. என் மதிகேடுதான் இதற்கெல்லாம் காரணம். நான் மிகவும் ஒடுங்கி போனேன். நாளெல்லாம் துயருற்று திரிகின்றேன். என் குடல் முற்றிலும் வெந்து போயிற்று. என் உடலில் சற்றேனும் நலம் இல்லை. நான் வலுவற்று போனேன். முற்றிலும் நொறுங்கி போனேன். என் உள்ள கொதிப்பினால் கதறுகின்றேன். என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும். என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை. என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது. என் வலிமை என்னை விட்டு அகன்றது. என் கண்களும் கூட ஒளி இழந்தன. என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நிற்கின்றனர். என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றனர். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்றார் பாருங்க. என் பாவத்தினால் என் எலும்புகளில் வலுவே இல்லை. என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கின்றது.
என் குடல் முற்றிலுமாக வெந்து போய்விட்டது. எனக்கு உடம்புல நலமே கிடையாது. நான் முற்றிலுமாக நொறுங்கி போனேன், வலுவற்று போனேன். என்னுடைய உள்ளம் வேதனையால் துடிக்குது. என்னுடைய நண்பர்களும் உற்றால் உறவினர்களும் குடும்ப நபர்களும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. காரணம் என்ன? நாத்தம் தாங்க முடியலை. பிரியமானவர்களே, பாவம் உங்களுக்கு எதை கொண்டுட்டு வரோம்? நாத்தத்தை கொண்டுட்டு வரோம், சாவை கொண்டுட்டு வரோம், அழிவை கொண்டுட்டு வரோம். ஆகவே அச்ச நடுக்கத்தோட இனி பாவம் செய்யாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு தாயின் தகப்பனும் தன்னுடைய மூத்த மகளை கூட்டிக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க. அது ஒரு வாலிப பெண். அப்போ இப்படியாக சொன்னாங்க, என் பொண்ணு என்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நல்லா படிக்கிறா, ரொம்ப நல்லா செய்கிறா, எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் வந்துக்கிட்டு இருக்கிறா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஒரு 2 வாரமாக நான் காலேஜுக்கு போகவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் தொடையில் ஒரு புண்ணு வந்துச்சு. புண்ணை ஆத்துறதுக்காக பல டாக்டர்கள்ட்ட போனோம். பல மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இரும்போங்கன்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் இன்ற வரைக்கும் புண்ணு பெருசாகிக்கிட்டு வரதே ஒழிய ஆறுன பாடு கிடையாது சிஸ்டர் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் கண்ணீரோடு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், 2 பேரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். ஏம்மா, எல்லார்ட்டையும் நீ சமாதானமாக இருக்கிறியா? அவன் சமாதானமாக இருக்கிறேன். ஏதாவது உன் மனசில் சங்கடம் இருக்குதா? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை சிஸ்டர், நல்லா இருக்கிறேன் சிஸ்டர், அப்பா அம்மா தங்கமாக இருக்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். தேவாதி தேவனே, இந்த நோய்க்கு காரணம் என்னென்னு வெளிப்படுத்தி கொடுமையான்னு ஜெபம் பண்ண பொழுது ஆவியானவர் என்கிட்ட பேசினார். இந்த மகளுடைய இருதயத்தில் வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் கசப்பும் இருக்குது, அதுதான் இந்த புண்ணுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ நான் அந்த மகள்கிட்ட கேட்டேன், அம்மா, உன் உள்ளத்தில் வெறுப்பு இருக்குது, இந்த புண்ணு ஆறணும்னாக்கும் அது என்னன்னு சொல்லி நீ தான் சொல்லணும். அப்போ நீ அவன் பாண்டவட்ட உன் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் பூர்ண சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு கண்ணீர் வடிச்சு அழுதுச்சு. என்ன விஷயம்னு கேட்டாக்கும், அவங்க அப்பா வேறொரு பெண்ணோட பாவம் செய்ததை இந்த பெண்ணு கண்ணால் பார்த்துருச்சு. அன்னையிலேருந்து அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர்கிட்ட பேசுகிறதில்ல, அவர் முகத்தை பார்க்குறதில்ல. அந்த வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் ஆனது இந்த பொண்ணுக்கு என்ன வந்துருச்சு? புண்ணு வந்துருச்சு. புண்ணு பெருசாகி அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. காலேஜுக்கு போகும்பொழுது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடி உன் மேலே நாற்றம் அடிக்குதுன்னு சொல்ல, அதனால தான் கல்லூரிக்கு போகிறதே நிறுத்த ஆரம்பிச்சிருச்சு. பிரியமானவர்களே, பாவத்தினால உங்களுக்கு என்ன வருமா? புண்ணு வரும், அது அழுகி நாற்றம் எடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு புண்ணு இருக்குது? எத்தனை பேருடைய புண்ணு மருந்து எடுத்தாலும் ஆறாமல் இருக்குது? காரணம் என்ன? நீ செய்த பாவம். இன்னைக்கு அவனுடைய பாவத்தை அறிக்கையிடு. ஐயா, என்னுடைய பாவத்தினால என் உடம்புல நலமே இல்லாமல் போயிடுச்சு ஆண்டவரே, நான் வலுவற்று கிடக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அநேகர் என்கிட்ட சொல்கிறது உண்டு, எலும்புக்குள்ளே வலிக்குதுமான்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. எலும்புக்குள்ளே எப்படி வலிக்குது? நீ செய்த பாவம். சங்கீத ஆசிரியர் நல்லா சொல்கிறார், எலும்புல வலுவே இல்லாமல் போயிடுச்சு, நான் கஷ்டப்படுறேன், என் உள்ள துக்கத்தால் வேதனைப்படுதுன்னு. அநேகருடைய இருதயத்தில் புண்ணு உண்டா இல்லையா? 4 அடி அடித்தாலும் தாங்கிடலாம். அவன் கேட்டான கேள்வி என்னால் தாங்க முடியலை, என் இருதயம் வெடிக்குதுன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. அப்படி தானே? இருதயத்தில் புண்ணு. பிரியமானவர்களே, இந்த இருதயத்தில் இருக்கிற புண்ணையும் உடம்புல இருக்கிற புண்ணையும் நீ ஆற்ற வேண்டும் என்றால், யாரிடத்துல வெறுப்பு வைராக்கியம் கோபம் உங்களுக்கு இருக்குதோ, யார் மேலே உங்களுக்கு கசப்பு இருக்குதோ, இந்த நேரத்தில் மன்னி உனக்கு பூர்ண சுகம் கிடைக்கும். பிரைஸ் லார்ட். அப்போ அந்த பாப்பா கிட்ட சொன்னேன், இங்கே பாருமா, நீ எடுக்கிற மருந்து எல்லாத்தையும் நிறுத்து. நீ வீட்டில் போய் தேங்காய் எண்ணெய் மட்டும் அந்த புண்ணில் தொட்டு வை. முதல்ல உங்கள் அப்பாவை மன்னி பாவ அறிக்கை செய்ய, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள். ஆண்டவர் உன்னை சத்தியமாக சுகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். 1 வாரம் சென்று என்னை வந்து பாருன்னு சொன்னேன். அந்த பொண்ணு 1 வாரம் சென்று வந்துச்சு. பயங்கர சிரிப்பு, பயங்கர சந்தோஷம். நான் புண்ணு எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு முன்னால் காலை தூக்கி காட்டிடுச்சு. பாருங்க சிஸ்டர் புண்ணே காணோம் அப்படின்னு சொல்லி நல்லா ஆறிட்டு வந்துருச்சு. ஆக பிரியமானவர்களே, யாரெல்லாம் காயப்பட்டு கிடக்கிறீங்களோ, யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு கிடக்கிறீங்களோ, யார் மேலேயாவது உங்களுக்கு வெறுப்பு வைராக்கியம் இருந்துச்சுனாக்கும் இன்னைக்கு என்ன செய்யணும்? அறிக்கையிடு, பாவ அறிக்கை செய், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள். யாருக்காவது வேலை தடையாக இருந்துச்சுனாக்கும் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும்?
ஆண்டவரே எனக்கு என்னென்ன தடை இருக்குதோ அவை எல்லாவற்றையும் மாற்றி போடும் ஆண்டவரே. என் உள்ளத்தில் இருக்க வெறுப்பு, கசப்பு, எரிச்சல் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றும் ஆண்டவரே என்று ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா இல்லையா என்று பரிசோதித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் 25 வசனத்தை படியுங்க. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உங்களுக்கு உடல் நோய் வந்திருக்குதுனாக்கும் நான் என்ன சொன்னேன், ஏறக்குறைய 90% நோய்க்கு காரணம் என்னன்னு சொன்னேன், பாவம். உங்களுக்கு உடல் நோய் வந்திருக்குதுனாக்கும் கண்டுபிடிங்க, அது காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. பாவத்தினால நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, இல்லை இயற்கையின் சீற்றத்தினால கஷ்டப்படுறீங்களா, பேபி சாசு பில்லி சூனிய கட்டுகளினால நீங்கள் நோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்குறீங்களா கண்டுபிடிங்க. பாவத்தினால தான் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்குறீங்க அப்படின்னாக்கும் என்ன செய்யணும், பாவ அறிக்கை செய்யணும். இளமை முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நீங்கள் செய்த சகல பாவங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் கக்குங்க. ஐயா நான் பாவம் செய்துட்டேன் ஐயா, என்னை மன்னியும் ஐயா என்று மன்றாடுங்கள். உங்களுக்கு பூர்ண சுகம் நிச்சயமாக கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, என் குடல் வெந்து முற்றிலுமா வெந்து போச்சுன்னு சொல்கிறார் சங்கீத ஆசிரியர். எப்படிங்க வேகம்? நீ குடிக்க 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 என்ன செய்யும், வெந்து போயிடும். இருதயம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி வலிக்கும்? வெறுப்பு, எரிச்சல், கோபம், அங்கே இருதயம் வலிக்குது. ஆகவே தான் 90% வியாதிக்கு காரணம் பாவம். இன்றைக்கு நீங்கள் சுகமடையணும்னாக்கும் நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க, சுகம் கிடைக்கும். ஆஸ்பத்திரியாக யாரெல்லாம் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கீங்களோ, வாழ்நாள் முழுசு நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அங்கலாய்க்கிறீங்களோ, இந்த நாள் நல்ல நாள். நீ ஆண்டவர் பாதத்தில் உன் பாவத்தை கக்கு, அறிக்கையிடு. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீ பெற்றுக்கொண்டாய் என்றால் உனக்கு பூரண சுகம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஒரு சகோதரன் என்னிடம் இப்படியாக சொன்னார், சிஸ்டர் எனக்கு வாலிப வயசில் நான் செய்யாத பாவமே இல்லை சிஸ்டர். இஷ்டம் போல் வாழ்ந்தேன், குடித்தேன், விபச்சாரம் செய்தேன், புகைப்பிடித்தேன், போதை மருந்துகளை போட்டேன், கொள்ளையடித்தேன், திருடினேன். சுருக்கமாக சொல்லணும்னாக்கும் நான் ஒரு ரவுடியாகவே வாழ்ந்தேன் சிஸ்டர். திருமணமாச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் ஒரு நல்ல மனுஷனாக வாழ ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் நல்ல மனுஷனாக வாழ்கிறேன். இன்றைக்கி எனக்கு வயசாயிருச்சு. ஆனால் மருத்துவர்களால் குணமாக்க முடியாத ஒரு வியாதி என் உடம்புக்குள்ளே வந்துருச்சு. சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டேன். இப்போ வறுமையில் வாடுறேன், நிம்மதி இல்லை. எனக்கு ஏன் சிஸ்டர் வியாதி? அன்னைக்கு நான் பாவம் செஞ்சுட்டு கிடந்த பொழுது எனக்கு வியாதி வரல, இன்னைக்கு நல்லவனாக இருக்கிறேன், வியாதி வந்துருக்குது. ஏன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க, வாலிபனாக இருந்த பொழுது அவர் பாவம் செய்தார். அந்த பாவத்தை அப்படியே விட்டுட்டு திருமணம் ஆனவொன்னே நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம், திருமணம் ஆன பிறகு குடிச்சாக்க மனைவி ஓடி போயிட்டாக்க என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு ஒருவேளை அவர் பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாம். இவர் பாவ அறிக்கை செய்யலை, பாவ பரிகாரம் செய்யலை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர் பெற்றுக்கொள்ளலை. இளம் வயசில் செய்த பாவங்களுக்காக. இளம் வயசில் செய்த பாவம் உன்னை வேட்டையாடி பிடிக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, இளம் வயசில் செய்த பாவம் முதிர் வயதுலையோ அல்லது 10 வருஷம் சென்றோ 15 வருஷம் சென்றோ உன் உடம்பை நிச்சயமாக அது தாக்கும். உன் உடம்புக்கு வியாதியை கொண்டு வரும், உடல் பலமற்று போய்விடும், மன அழுத்தம் உண்டாகும், தீராத மனசோர்வு வரும், இழப்புக்கள் வரும், மரணங்கள் வரும். பிரியமானவர்களே, இளம் வயசில் நான் இஷ்டம் போல பாவம் செய்தேன். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? என் மனம் போல நான் வாழ்ந்தேன், என்ன செய்தார் என்று மட்டும் கேட்காத. நீ பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை தண்டிப்பதே கிடையாது. நல்ல கவனமாக கேளுங்க. பாவம் செஞ்சு ஆண்டவர் தண்டிச்சிருவாரோ ஒரு அவர் இறக்கமுள்ளவருங்க. நம்ம பாவங்களுக்காக அவர் மரிச்சாருங்க. அவ்வளவு இறக்கமுள்ளவர், அவ்வளவு அன்பானவர் நம்ம ஆண்டவர். அப்படின்னாக்கும் நமக்கு எப்படி நோய் வருது? பாவத்தின் கூலி சாவு. பாவம் உன்னை வேட்டையாடி பிடிக்கும். உன்னை தண்டிப்பவன் யாருனாக்கு நீ செஞ்ச பாவம், பிசாசு உன்னை தண்டிக்கும். அல்லேலூயா. பாவத்தின் அதிபதி யாரு? பிசாசு, சாத்தான். ஆகவே ஆண்டவர் உன்னை தண்டிக்கவே மாட்டார். ஆண்டவர் நீ செய்த பாவத்துக்கு கூலி கொடுக்கவே மாட்டார். நீ பாவம் செய்யும் பொழுது உன் தலையில கூலியையும் வாங்கி வச்சுக்கிட்ட. அல்லேலூயா. அப்ப அந்த பாவத்தை கக்கி அறிக்கையிட்டு, ஆண்டவரே
நான் பாவி ஐயா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவார். ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இன்று நீங்கள் பாவத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்கனாக்கா என் ஆண்டவர் மன்னிச்சிருவார் இல்லை, நீ அறிக்கை செய்யணும். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, கல்லூரிக்கு போகிறீங்க, ஒரு 1000 ரூபா உங்களுக்கு தேவைப்படுது ஃபீஸ் கட்டுறதுக்கு, புக்கு வாங்குறதுக்கு. அப்பா கிட்ட ஏராளம் பணம் இருக்குதுல்ல, அவர் கொடுப்பாரா? உன் தேவை என்ன நீ அறிக்கையிடு. அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு இன்னும் 1000 ரூபா வேணும்ப்பா, இந்தாம்மா. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பிள்ளைக்கு யார் கொடுப்பா? நான் கொடுக்கலைன்னா யார் கொடுப்பா? அப்படி தான் நினைப்பார் அப்பா. ஒரு நல்ல தகப்பன் அப்படி தான் நினைப்பார். ஆக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல தகப்பனா கெட்ட தகப்பனா? அவர் கொடுக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும், ஆசீர்வதிக்க மட்டும்தான் தெரியும். உன்னை தண்டிக்கவே மாட்டார். உன்னை தண்டிப்பவன் வருவான் உண்டு. உன் பாவம், நீ செய்கிற பாவம் தான் உன்னை தண்டிக்குமே ஒழிய வேற எதுவுமே உன்னை தண்டிக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்போ சொல்லுங்க, பாவம் செய்யலாமா? நீ நல்லா வாழணும், 100 வருஷத்துக்கு வாழணும், ஓஹோன்னு வாழணும், சுகத்தோடு வாழணும், மாண்போடு வாழணும், மரியாதையோடு வாழணும்னாக்க என்ன செய்யணும்? பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, வாழ்க்கையில் உயரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சிலர் நினைக்கலாம், நான் குடிக்கிறதில்ல, விபச்சாரம் செய்கிறதில்ல, திருடுறதில்ல, பொய் சொல்கிறதில்ல, நான் எங்கே பாவம் செய்கிறேன்? புறணி நிற்கிதா வாயில்? வாயை திறந்தாவே புறணி தான், வாயை திறந்தாலே முறுமுறுப்பு தான். அது பிரியமானவர்களே, இந்த புறணியும் முறுமுறுப்பும் தலையான பாவங்கிறத அறிந்து கொள்ளுங்கள், அறிக்கை செய்யுங்க. இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் பாத்திரம் மண்டியிடுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான நிகழ்வு நடந்திருக்குது. மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டுட்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் நிறுத்துகிறாங்க. இந்த பெண்ணை விபச்சார பாவத்தில் நாங்கள் கையும் மெய்யுமாக பிடித்தோம், மோசேயின் கட்டளை பிரகாரம் இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், நீரே என்ன சொல்கிறீர்? இயேசு என்ன செய்கிறார்? குனிஞ்சு தரையில் கை விரலால் எழுதிக்கிட்டே இருக்கிறார். இவர்கள் மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. என்ன செய்யணும் சொல்லும், என்ன செய்யணும்? இயேசு நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் எவனிடத்திலே பாவம் இல்லையோ அவன் முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். திரும்பவும் குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வாசிக்க கேட்போம். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இயேசு என்ன சொன்னார்? நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்டனை கொடுத்தாரா? உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டாரா? நீ இப்படி போகலாமான்னு கேட்டாரா? அவர் இரக்கத்தின் ஆண்டவர், தண்டனை கொடுப்பவன் பிசாசு. அதை நீங்கள் அறிஞ்சுக்கிறங்க. இயேசு என்ன சொன்னார்? நீ போகலாம், இனி பாவம் செய்யாதம்மா, இனி பாவம் செய்து நீ அழிஞ்சு போவாத அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவரே, பாவ அறிக்கை செய்து பாவங்களை நம்ம விட்டுட்டோம்னாக்கும் திரும்பவும் அந்த பாவத்தை நம்ம செய்யவே கூடாது. உதாரணமாக, நீங்கள் குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதுனாக்கும் நீங்கள் குடியை விட்டுட்டீங்க, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, நல்ல சந்தோஷமாக இருக்குது. குடிக்காத வீட்டில் சந்தோஷம் இருக்கும், அப்படி தானே? குடிக்கிற வீட்டில் சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. கண்ணீர், கவலை, துன்பம், வேதனை, இதுதான் இருக்கும். ஆக பிரியமானவர்களே, குடியை நிறுத்தி அதை விட்டாச்சு, விட்ட பிறகு திரும்ப போகவே கூடாது. 1 வருஷம் 2 வருஷம் சென்ற பிறகு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து, டேய் எனக்கு பர்த்டேடா வாடா, சரி வந்தாச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எல்லோரும் குடிச்சு கும்பாலம் அடிக்கிறாங்க. நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட வந்து, டேய் ஆஃப்டர் ஆல் மை பர்த்டேடா, என்னை சந்தோஷப்படுத்துடா, குடிடா அப்படின்னு சொல்கிறான். சே, என் ஃப்ரெண்டை இன்றைக்கி சந்தோஷப்படுத்தலை, நான் என்ன செய்கிறது? குடிச்சாச்சு. குடிக்கலாமா? ஃப்ரெண்டை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ பாவம் செய்யலாமா? சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி அநேகர் இதுதான் செய்கிறாங்க. சிஸ்டர், நான் குடிக்காமல் இருந்தேன் சிஸ்டர், படுவாவே வந்து என்னை பர்த்டேன்னு கூட்டிகிட்டு போனான், குடிக்க வச்சுட்டான் சிஸ்டர், குடிக்க வச்சுட்டேன். பாவம் செஞ்சால் உன் நண்பனை நீ சந்தோஷப்படுத்தணும். சிந்திச்சு பாருங்கள். வீட்டுக்கு வருவீங்க, அடுத்த நாள் காலையில் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறானே, நிரந்தரமாக ஒரு ஃப்ரெண்டு, பிசாசு சொல்லுவான், ஆஃப்டர் ஆல் 1 டே தானே, குடிடா, ஒன்றும் இல்லைடா, குடிடா, அனுபவிக்கிறேன். 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 2 வருஷம் குடிக்காமல் விட்டுருந்ததெல்லாம் சேர்த்து வச்சு குடிச்சாச்சு, அப்படி தானே? பிரியமானவர்களே, நீங்கள் எந்த பாவத்தை விட்டுட்டீங்களோ அந்த பாவத்தை நீங்கள் திரும்பவும் செய்யவே கூடாது.
ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. திரும்ப செய்தா என்ன நடக்கும்? சாத்தான் உங்களை ஆட்கொண்டு இறுதியிலே எரி நரகத்திலே தள்ளி விடுவான். ஆகவே இனி பாவம் செய்யாதீர்கள். அப்பிரியமானவர்களே, கக்குனதை தின்றதுக்கு எது போவோம்? நாய் தான் போவோம். நம்மளாம் மனுஷர், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் செய்த பாவத்தையே திரும்ப 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 செய்துக்கிட்டு இருந்தா நாயை விட கேடுகட்ட மிருகம் மனித இனங்கிறத அறிஞ்சுக்கிறங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 14வது வசனம். விபச்சாரம் செய்யாதே என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. 10 கட்டளைகளில் 6வது கட்டளை விபச்சாரம் செய்யாதே. பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 1லிருந்து 17 வசனங்கள் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்க. 10 கட்டளைகளும் அதில் மிகவும் அருமையாக பொறிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அநேக மக்களுக்கு 10 கட்டளையை பற்றி அறிவே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி தானே? 10 கட்டளையா 20 கட்டளையா? இது என்ன கட்டளைன்னு தெரியலையே. என்ன கட்டளை? இந்த எங்கள் கணவன் போடுற கட்டளையே எங்களால் தாங்க முடியலை, இனி இந்த கட்டளை வேறையா? ஒரு சிலர் கேட்குறது. பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்துருக்க கட்டளையை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாக்கோ உங்களுக்கு நித்திய பேரின்ப வீடு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27லிருந்து 28 வரை உள்ள வசனங்களை படியுங்க. விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விபச்சாரத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கங்க. எவ்வளவு கண்டிப்பாக பேசுகிறாருன்னு சொல்லி பாருங்க. ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் உள்ளத்தில் ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. உள்ளத்தால் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, மணிக்கணக்காக உட்காந்து சினிமா பார்க்கும் பொழுதும், சீரியல்ஸுகளை பார்க்கும் பொழுதும், ப்ளூ மூவிஸ் பார்க்கும் பொழுதும், அசுத்த கதை புத்தகங்களை படிக்கும் பொழுதும், அசுத்த பாடல்களை பாடும் பொழுதும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உள்ளத்திலே விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் என்கிட்ட கேட்குறது உண்டு, சிஸ்டர் நாள் முழுவதும் என்னதான் சிஸ்டர் செய்கிறது? ஒரு பொழுதுபோக்குக்காக சினிமா பார்க்குறோம், சீரியல்ஸ் பார்க்குறோம், அப்புறம் நாள் முழுசும் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? நாங்கள் என்ன சிஸ்டர்ஸுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறது உண்டு. பிரியமானவர்களே, பொழுதுபோக்குக்காக விபச்சாரம் செய்யலாமா? நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ இச்சையோடு நோக்கினால், இச்சையோடு தொட்டால், இச்சையோடு பாடினால், இச்சையோடு பேசினால் விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்கிறார். பொழுதுபோக்குக்காக உட்காந்து நான் சினிமா பார்த்தேனாக்கும், பொழுதுபோக்குக்காக நீ வந்து விபச்சாரம் செஞ்சினாக்கும் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்குமா? இன்றைக்கி ஏராளமான பெண்கள் செய்கிறது என்னன்னாக்கும், பிள்ளைகளை அனுப்பிட்டு, கணவனை அனுப்பிட்டு வீட்டில் என்ன செய்வாங்க? மணிக்கணக்காக படம், சினிமா படம், மணிக்கணக்காக சீரியல்ஸ் பார்க்குறது. நீ விபச்சாரம் செய்கிறாய் என்பதை தெளிவாக அறிந்து கொள். ஹல்லேலூயா, Hallelujah. இங்கே கேட்கலாம், குடும்ப கதை தானேன்னு. எங்கள் ஒரு சினிமாவில் என்ன இருக்குது? 2-3 சண்டை காட்சி வருது, அப்புறம் ஒரு 2-3 லவ் சீன் இருக்குது. சண்டை காட்சியும் லவ் சீனும் இல்லைன்னா ஒருத்தனும் அந்த சினிமாவை பார்க்க மாட்டான். அப்படி தானே? இதுதான் சினிமா. ஒரு கதை, சண்டை காட்சிகள், லவ் சீன், இது தான் இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு வில்லன் வர்றான் சினிமாவில், 50 பேரை டிசைன் குத்தி கொண்டுட்டு போயிடுறான். இது நடக்குமா? இது நடக்குமா? பொய். அப்படி தானே? நீங்கள் பொய்யை உட்காந்து ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடேப்பா இந்த விழா பாரு, என்ன நான் டிசைன், கணவன் மனைவியை குத்துறது, மனைவி கணவனை குத்துறது, பிள்ளைகள் பெற்றோரை குத்துறது, குடும்பம் உடையிறது. உண்டா இல்லையா? இன்றைக்கி சினிமா ஸ்டைல்லே குடும்பம் போய்கிட்டு இருக்கு. உண்டா இல்லையா? இப்போ ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தா, ஏன்டா அவங்க அம்மா அடித்த? ரஜினிகாந்த் அப்படி தான் மிதிப்பார். அப்படி தான் மிதிக்கிறது, ரஜினிகாந்த் மிதிப்பாரான். அப்படி உன் பிள்ளையுடைய நெஞ்சில், உன் பிள்ளையுடைய தலையில் ரஜினிகாந்த் இருக்குது, ஸ்ரீகாந்த் இருக்குது, விஜயகாந்த் இருக்குது, எல்லா காந்துகளும் இருக்குது. இயேசுசாமி உண்டா? இயேசு உண்டா? இயேசு உண்டுனாக்கும் அவனுக்குள்ளே அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், பொறுமை இருக்கும், சாந்தி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு இருக்குது அவங்க வீட்டில். காரணம் என்ன? சினிமா படம், அதுக்கு அடுத்து லவ் சீன். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரே ஓட்டம் தான். லவ் மரத்தை சுற்றி ஓடுறது, மலையை சுற்றி ஓடுறது, கடற்கரையில் ஓடுறது, தாவி தாவி ஓடுறது. அவங்க ஓட்டத்துக்கு ஜால்ரா போடுற மாதிரி ஒரு கூட்டம் டான்ஸ் ஆடுறது. லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக லவ் பண்ணணுமா? ஒரு கேள்வி நான் கேட்குறேன்,
உங்கள் மகளோ மகனோ உங்கள் வீட்டுக்கு வெளியில் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஒரு பெண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரு கிஸ் அடிச்சிட்டா இந்த ஊர் சனம் விடுமா? உன் பொண்ணு அங்கே ஓடுறத பார்த்தேன், உன் பொண்ணு இங்கே ஓடுறத பார்த்தேன், அப்பா வரட்டும் அவன் வீட்டுக்கு வெட்டி போடுறனா இல்லையான்னு பாரு. சொல்கிறீங்களா இல்லையா? இப்படிப்பட்ட குடும்பங்களில் இப்படி தான் நம்ம பிள்ளை இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்க, கட்டுப்பாடோடு நம்ம பிள்ளை இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் அந்த சினிமாவில் ஓடுற ஓட்டத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு பேர் தான் விபச்சாரம். பிரியமானங்களே, அதில் நடக்கிறது அத்தனையும் பொய். உன் குடும்பத்தை பொய் நாவி ஆட்கொண்டுருச்சு, விபச்சாரத்தின் ஆவி ஆட்கொண்டு கிடக்குது. ஆக இன்றைக்கு இந்த இறைச்செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் மனம் மாறுங்கள். எக்காரணத்தை முன்னேற்றம் சினிமா சீரியல்ஸ் பார்க்காதீங்க. அது உங்களை விபச்சாரத்தில் கொண்டு போய் விடும், பொய்யில் கொண்டு போய் விடும், திருடலை கொண்டு போய் விடும், அடாவடித்தனத்தில் கொண்டு போய் விடும், அக்கிரமத்தில் கொண்டு போய் விடும். உன் குடும்பம் அப்படித்தானே இருக்குது, உண்டா இல்லையா? மனம் மாறு, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறா தெரியுமா? நீ பாவம் செய்கிறதுக்கு உனது வலது கண் காரணமாக இருந்தாக்க அதை பிடுங்கி எறிஞ்சிடும். நீ பாவம் செய்ய உனது வலது கை காரணமாக இருந்தால் அதை வெட்டி போடு. நீ பாவம் செய்ய உனது கால் காரணமாக இருந்தால் அது வலது காலெலாம் வெட்டி போடு. 2 கால்களோடு, 2 கைகளோடு, 2 கண்களோடு எரி நரகத்துக்குள்ளே போகிறத விட ஒரு கண்ணோடு, ஒரு கையோடு, ஒரு காலோடு நித்திய பேரின்ப வீட்டிற்குள் நுழைவது எவ்வளவோ நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆமேன், ஆமேன், பிரைஸ் தி லார்ட். விபச்சாரம் செய்பவர்களையும், தகாத பாலுறவு கொள்பவர்களையும், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுபவர்களையும், பரத்தமையில் ஈடுபடுபவர்களையும், ஓரின செயற்கை சுய இன்பத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பவர்களையும் ஆண்டவர் அருவருக்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஓரின சேர்க்கையாளருக்கு பரலோகம் உண்டா? விபச்சாரர்களுக்கு பரலோகம் உண்டா? சினிமா பார்க்குறவனுக்கு பரலோகம் உண்டா? குடியனுக்கு பரலோகம் உண்டா? இல்லை, இல்லை. மனம் திரும்பு, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 23:10 வாசிங்க. ஏனெனில் நாட்டில் விபச்சாரர்கள் நிரம்பியுள்ளனர், சாபத்தின் விளைவாக நாடு புலம்புகின்றது, பாலை நிலைத்து பசும்புல் தரை உலர்ந்து போயிற்று, அவர்கள் வழிகள் தீயவை, அவர்கள் ஆற்றல் தீயவற்றிற்கு பயன்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். இன்று நாட்டில் ஏராளமான மக்கள் விபச்சாரம் செய்கிறார்கள். நாளுக்கு நாள் விபச்சாரர்கள் கூடிக்கொண்டே போகிறார்கள். அவர்கள் செய்கிற பாவத்தின் விளைவாக நாடு சபிக்கப்பட்டு கிடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் எய்ட்ஸ் வியாதியினால் மரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாடு ஒரு பக்கம் வெள்ளத்தினால் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, மறுபக்கம் பஞ்சத்தினால் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இயற்கையின் சீற்றத்தினாலும், தீவிரவாத வெறி செயல்களினாலும், பாலியல் பலாத்காரத்தினாலையும் நாடு அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. கொள்ளை நோயினாலும், யுத்தத்தினாலும் நாடு அழியுது. ஒட்டுமொத்தமாக சொன்னால் நாட்டிலும், வீட்டிலும், சபைகளிலும், ஊர்களிலும் நிம்மதி இல்லை, சாந்தி இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. கண்ணை திறந்து பாருங்க, வெளியில் போய் பாருங்க, என்னென்ன அட்டுழியம் நடக்குது, என்னென்ன அக்கிரமங்கள் நடக்குது. எத்தனையோ இடத்துல பெரும் எல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க, அடுத்த நாள் ஒன்றுமே இல்லைன்னு வருது வெளியில். அப்படி தானே? இந்த கேஸு கேன்சல் ஆயிடுச்சு, வருதா இல்லையா? காரணம் என்ன? நாடு சபிக்கப்பட்டு கிடக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், திரும்பவும் சொல்கிறேன், இந்த இறைச்செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் நீ விபச்சாரம் செய்யாதே. அப்போ நீங்கள் செய்யலாம், சிஸ்டர் நாங்கள் எங்கே போய் விபச்சாரம்? சினிமா பெட்டிக்கு முன்னால் உட்காத, சினிமா பெட்டிக்கு முன்னால் உட்காந்து நீ சினிமா பார்க்காதே. பிரியமானவர்களே, சினிமா சீரியல்ஸு ப்ளூ மூவி பார்க்கும்பொழுது நீ விபச்சாரம் செய்கிறாய். என்னால் சினிமா பார்க்காம இருக்கவே முடியாது, என்னால் குடிக்காமல் இருக்கவே முடியாது, என்னால் விபச்சாரம் செய்யாமல், குடிக்காமல், சினிமா பார்க்காம இருக்கவே முடியாது என்று சொன்னினாக்கும் அழிவு நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலம் சொல்லாதீங்க என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களால் முடியாதது ஏதாவது உண்டா? ஆண்டவர் பார்த்து விழுங்க, ஆண்டவரே என்னால் முடியலை ஆண்டவரே, குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், குடிக்கிறேன் ஆண்டவரே, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், பார்க்குறேன் ஆண்டவரே, என்ன அறியாமலே போய் சுவிட்சை ஆன் பண்ணுறேன் ஆண்டவரே, என்ன அறியாமலே மருத்துவ கடைக்கு போகிறேன் ஆண்டவரே, என்னை தடுத்து ஆட்கொள்ளும். எப்படி செபிக்கணும்? என்னை தடுத்து ஆட்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி செவிங்க.
நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருதா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னு அவ்வளோ இஷ்டங்க. நீங்கள் கேளுங்க, ஆசீர்வாதிங்க அப்பா, இந்த சாத்தானுடைய பிடியிலேருந்து நான் பயங்கரமாக கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, என்னை விடுவிய ஆண்டவரே, என்னை தப்புவிய ஆண்டவரே, எனக்கு நித்திய பேரின்பை வீடு வேணும் ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. அவர் கிருபை கொடுக்குறாரா இல்லையான்னு பாருங்கள். எத்தனையோ குடியர்கள் மனம் திரும்பி இருக்கிறத நான் பார்த்துருக்கேங்க. நம்மளால் முடியாதது ஒன்று இல்லவே இல்லைங்கிறத நிச்சயமாக அறிஞ்சுக்கிறேங்க. சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு சகோதரன் மருத்துவமனைக்கு வந்தார். பயங்கர குடிகாரன், எப்போ வந்தாலும் குடிச்சிட்டு தான் வருவார். அப்போது நான் கேட்டேன் அந்த சகோதரன்கிட்ட, என்னப்பா விஷயம்? சிஸ்டர் என்னமோ செய்யுது, எனக்கு செக் பண்ணுங்கன்னு. செக் பண்ணி டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கனாக்கா, உனக்கு மஞ்சக்காமாலை வந்திருக்குது, ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி, நீ குடிக்கவும் கூடாது, புகை பிடிக்கவும் கூடாது, இது 2 காரியத்தையும் நீ கட்டாயம் நிறுத்தணும்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு 5-6 மாதம் ஆச்சு. அந்த சகோதரன் குடிக்கவும் இல்லை, சிகரெட்டு குடிக்கவும் இல்லை. நிறுத்த முடிஞ்சிச்சா முடியலையா? முடியும். எனக்கு வேணும்னா செய்ய முடியும். வேண்டாம் இவங்க என்ன செய்வாங்க, ஜாலியாக இருக்கலாம், நரகத்துக்கு போய்க்கலாம், அங்கேயும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கும் குடிங்க. அங்கேயும் நரகத்துவோ ரெடியாக இருந்தாக்கும் நீங்கள் இஷ்டம் மூலம் வாழுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அழிந்து போகாதபடி இனி பாவம் செய்யாதீர்கள். எல்லாரும் கையை உயர்த்துங்க. நான் அழிந்து போகாதபடி இனி பாவம் செய்ய மாட்டேன். நான் அழிந்து போகாதபடி இனி சினிமா பார்க்க மாட்டேன். நான் அழிந்து போகாதபடி இனி குடிக்க மாட்டேன். நான் அழிந்து போகாதபடி இனி விபச்சாரம் செய்ய மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைக்காக மன்றாடுங்க. எனக்கு கிருபை தாரும் ஐயா, நான் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி கெஞ்சுங்க, அவர் தருவார். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 28:13 வசனத்தை படியுங்க. தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். நீங்கள் செய்கிற பாவத்தை மூடி மறைக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. பாவத்தை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்க, ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். தெளிவாக சொல்லுதுங்க வசனம். உனக்கு ஆண்டவருடைய இரக்கம் வேணுமா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணுமா, இவன் பாவத்தை நீ அறிக்கை செய்ய, அதை நீ விட்டுவிடு. நீ விட்டுவிடு, அறிக்கை செய்த பாவத்தை விட்டுவிடு, இனி செய்யாத, இனி பாவம் செய்யாத. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். காயின் ஒரு பாவம் செய்தான், தன் தம்பி ஆபேலை கொலை செய்தான். அப்போ ஆண்டவர் கூப்பிட்றாரு, காயினே உன் தம்பி ஆபேல் எங்கேன்னு. எனக்கு தெரியாது. என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா? ஜவுடால பாருங்க, என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா? காயின் தான் செய்த பாவத்தை மூடி மறைத்தான், ஆகவே அவன் சபிக்கப்பட்டவனானான். எவனவன் பாவத்தை மூடி மறைக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவனாவான். அவன் வாழ்நாள் முழுவதும் நாடோடியாக இருந்தான். காயின் தான் செய்த பாவத்தை மூடி மறைத்ததனால் நிலம் சபிக்கப்பட்டதாயிற்று. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் குடிச்சிங்கனாக்கும் பிள்ளைங்க சபிக்கப்பட்டவங்களாக மாறுவாங்க. இன்றைக்கி என் பிள்ளை ஏன் இப்படி போச்சு, என் குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் ஏன் பிள்ளைங்க இல்லை, என் குடும்பத்தில் ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, என் குடும்பத்தில் ஏன் வருமானம் இல்லை, என் குடும்பம் ஏன் நொடிச்சு போச்சுனாக்கும், நீ குடித்த குடியினால் வந்த சாபம், நீ செய்த விபச்சாரத்தினால வந்த சாபம், நீ பார்த்த சினிமாவினால வந்த பாவம், நீ செய்த கொலையினால வந்த சாபம். மனம் திரும்பு, இனி பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ரத்தம் சிந்துவது பாவம். பிரியமானவர்களே, அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். இன்னைக்கு ஏராளமான பெண்கள் திருமணத்துக்கு முன்னாலையும் திருமணத்துக்கு பின்னாலையும் அபார்ஷன் செய்துட்டு அதை மூடி மறைக்கிறாங்களா இல்லையா? திருமணத்துக்கு முன்னால் இளம் பிள்ளைங்க இஷ்டம் போல் நடந்துட்டு அபார்ஷன், அதுக்குன்னே கிளினிக் உண்டு பணம் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு புதுசாக ஒரு நரகம் தான் ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரி டாக்டர்ஸ் உட்காந்து அபார்ஷன் கிளினிக் வச்சு நடத்துகிறாங்களே, புதியதொரு நரகம். இப்போ இருக்கிற நெருப்பை விட இன்னும் 7 மடங்கு அதிகமாக உள்ள ஒரு நரகத்தை அவர்களுக்கு உண்டாக்கி அதில் தான் தள்ளணும். அப்படி ஒரு பணம் உண்டாக்குற ஒரு கூட்டமும் உண்டு. அதுக்காக நீ போய் MBBS படித்த,
அதுக்கா நீ போய் மருத்துவ படிப்பு படித்த? உயிரை கொலை செய்கிறதுக்கா படித்த? மருத்துவர்களே ஜாக்கிரதை, 7 தலைமுறைக்கு உன் குடும்பம் சபிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள். பிரியமானவர்களே, அபார்ஷன் செஞ்சுட்டு நீங்கள் மூடி மறைக்கிறீங்களா, உங்கள் குடும்பத்துக்கு சாபம் வரும்னு சொல்லிட்டு திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட பாவம் செய்திருக்கிறீர்கள் என்றால் இன்று மண்டியிடு, கதறி அழு. அப்பா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செய்துட்டேன்னு சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். உன் நிமித்தமாக உன் குடும்பத்துக்கு வரவிருக்கின்ற சாபம் அது எடுக்கப்படும். ஆண்டவர் எடுத்து போடுவார். உனக்காகவே சிலுவையில் மரிச்சிருக்காரு. நீ செய்த பாவத்துக்காக, நீ செய்த சாபத்துக்காக ஆண்டவர் மரிச்சிருக்காரு. அவர்கிட்ட மன்றாடு, என்னை மன்னியுமப்பான்னு சொல்லு. மன்னிப்பார், சகல பாவங்களை எடுத்து போடுவார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு நாள் மருத்துவமனையில் நான் பணி செய்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வாலிப தம்பியும் ஒரு வாலிப பெண்ணும் 2 பேருமா வந்தாங்க. வந்துட்டு அந்த பையன் சொன்னான், சிஸ்டர், இவ என் தங்கச்சி அப்படின்னா. சரிப்பா, இவளுக்கு கொஞ்சம் அபார்ஷன் பண்ணணும் சிஸ்டர், கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். சாதாரணமாக சொல்கிறான், என் தங்கச்சி தான், அபார்ஷன் பண்ணணும், கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருங்கன்னு. எனக்கு அப்படி விரைச்சி போய் அப்படியே நிற்கிறேன். அவரு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, தம்பி நீங்கள் போங்க, இவங்க அம்மாவை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவன் சொன்னான், அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நாங்கள் கொண்டுகிட்டு வந்தோம். நடக்கிறத பாருங்கள், இன்றைக்கி உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். பிரியமானவர்களே, வெக்கங்கிட்ட தலைமுறையே மனம் திரும்பு. சகோதரன் சகோதரி வெக்கமே கிடையாது. வெக்கமில்லாத தலைமுறை இன்றைக்கி உருவாகிக்கிட்டு இருக்குது. ஆக பிரியமானவர்களே, ஒரு நாளும் அபார்ஷன் செய்யாதீங்க. நீங்கள் தப்பித்தவறி அபார்ஷன் செய்திருந்தீங்கன்னாக்கும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மறைக்கப்பட்ட பாவங்களையும் மறந்து போன பாவங்களையும் நினைவூட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபிங்க. ஏன்னா நீங்கள் 1-2 அபார்ஷன் பண்ணாக்க நினைவு இருக்கும். வரிசையாக அபார்ஷன் பண்ணியிருந்தால் எப்படி நினைவு இருக்கும்? ஆகிய பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே, நான் எத்தனை அபார்ஷன் பண்ணேன்னு எனக்கு நினைப்பூட்டும் ஐயா என்று சொல்லி ஜெபிங்க. அவர் நினைப்பூட்டுவார். அப்பொழுது நீங்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க மனசில். இன்றைக்கி எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல் அலைகிறாங்க. அப்படி தானே? சாப்பிட்றதுக்கு இருக்கும், கை நிறைய பணம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாருக்கும் தூக்கம் வராது. ஏன் தூக்கம் வராது? நிம்மதி இல்லை. மனசில் நிம்மதி இல்லை, மனசில் சாந்தி இல்லை. நீ செய்த அபார்ஷனை மூடி மறைச்சிருக்கிறியே, அதனால தான் நிம்மதி இல்லை. ஆண்டவர் உனக்கு நிம்மதியை கொடுப்பார், பூரண சுகத்தை கொடுப்பார், உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுப்பார், நிலைவாழ்வையும் கொடுப்பார். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி, பாவ அறிக்கை செய்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி மீண்டும் பாவம் செய்யாதீர்கள். இனி பாவம் செய்யாதீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-8 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே சீடர்கள் படகை ஆழத்துக்கு தள்ளிட்டு போய் படகில் வீசுகிறாங்க. ஏராளமான மீன் கிடைக்குது. 2 படகு நிறைகிற அளவுக்கு மீன் கிடைக்குது. இதை பார்த்த பேதுரு இயேசுடைய காலில் விழுந்து, ஐயா, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போவோம் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், பேதுருக்கு உடனே தெரிஞ்சிச்சு, நம்ம பாவியாக இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. எந்தெந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையோ, எந்தெந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் குறைச்சல் இருக்குதோ, இன்றைக்கி உன் கையை எடுத்து நெஞ்சில் வை, கண்டுபிடி, ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு கேளு. ஆண்டவர் பாதத்தில் மாட்டிடு. பேதுரு என்ன செஞ்சார்? விழுந்துட்டார். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துட்டார். நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்லி, ஆமாடா, உன் பக்கத்தில் நான் நிற்கிறேன் பாரு, நாத்தம் மூக்க பிடிங்கிட்டு போகுதுன்னு அவர் போயிட்டாரா? வாரி எடுத்து பேதுருவை அஞ்சாதே. என்ன சொன்னார்? அஞ்சாதே. நீ விபச்சாரம் செய்துட்டு இருக்கியா? அஞ்சாதே. நீ பாவம் செய்துட்டு இருக்கியா? அஞ்சாதே. அபார்ஷன் செய்துக்கிட்டு இருக்கியா? அஞ்சாதே. ஆண்டவர்கிட்ட வா. ஆண்டவர் உன்னை அடித்து தள்ள போகிறது கிடையாது, உன்னை நொறுக்கி தள்ள போகிறவர் கிடையாது. அஞ்சாதேன்னு சொல்லுவார். என் மகனே அஞ்சாதே, என் மகளே அஞ்சாதேன்னு வாரி எடுக்கிறதுக்காக ஆண்டவர் காத்திருக்கார். வாரி எடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? இன்று முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அவர் திருச்சபையை கட்டி எழுப்பினார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு பேதுரு பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அத்திமிக வல்லமையோடு போதித்தார். அவருடைய போதனையை கேட்ட அநேகர் மனதுருக்கத்தோடு உள்ளம் குத்தப்பட்டவர்களாக மனமாறினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் 3000, 5000 என்று பல ஆயிரம் மக்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அத்திமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நீங்கள் பாவ அறிக்கை செய்து மனமாறி விட்டீர்கள் என்றால் பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்பட்டு அத்திமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏராளம் 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 ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்வார், மகளே, நீ என் திருச்சபை கட்டி எழுப்புற, நீ ஆசீர்வாதமாக இருக்கிற, உன்னிமித்தமாக தலைமுறைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களையும் விட உங்களை அதிகமாக உயர்த்தி வைப்பார். பிரைஸ் தி லார்ட். எசாயா 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுறதுக்கு பதிலாக அதிகாலையிலிருந்து போதை தரும் மதுவை தேடி அலைந்து குடித்து வெறித்து கிடைக்கும் குடிமகன்களே, மனமாறுங்கள். குடிக்கிறவங்களுடைய வீடு தரைமட்டமாகும். சாபத்தை கொண்டு வரும். குடி சாபத்தை கொண்டு வரும். குடி உறவுகளை முறிக்கும். குடி வியாதியை கொண்டு வரும். குடி உன் குழந்தையுடைய எதிர்காலத்தை சூனியமாக்கும். இதெல்லாம் தெளிவாக குடியர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் குடிக்கிறாங்கனாக்கும். உன் குடும்பம் அழியும்னு சொல்லி தெரிஞ்சும் குடிச்சாக்கும் நீ மனுஷனே கிடையாது. குடிச்சிட்டு மனைவியையும் பிள்ளைகளையும் அடிக்கிறது, திட்டுறது, உதைக்கிறது, மிதிக்கிறது, இப்படியாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீ மனுஷ இனமே கிடையாது. பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் குடிக்கிறீர்கள் என்றால், கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட நீங்கள் குடிக்கிறீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். குடித்துவிட்டு வழிபாடுகளை நடத்துவது, பிரசங்க பீடத்தில் நின்று நற்செய்தி கூட்டங்களை நடத்துவது, பிரியமான இறை ஊழியர்களே, அவனுக்கு கேடு. குடிக்கிற இறை ஊழியர்களே, நீங்கள் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த நாட்டிற்கு கூடுதல் ஆசீர்வாதம் வந்திருக்கும். உங்களால் அந்த நாடு சபிக்கப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு குடிக்கிறத நிறுத்து. குடிச்சு 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 சபையை நாசப்படுத்துறது போதும். வீட்டு குடும்ப தலைவன் குடிச்சா குடும்பம் அழியும், சபை தலைவன் குளிச்சா சபை அடியும். ஆகவே பிரியமானவர்களே, சபை அழிஞ்சது போதும், நாடு அழிஞ்சது போதும். குடிக்கிறத நிறுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சகோதரன்ட்ட நான் கேட்டேன். நான் படுப்பு ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நான் குடித்து தள்ளாடிட்டு போனால் அவனை எனக்கு தெரியும். எப்போ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி குடித்து அழிய போகிறேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த சகோதரன் சொன்னார், நான் குடிக்கிறதுக்கு காரணமே ஒரு இறை ஊழியர் தான் சிஸ்டர். வாலிபனாக இருந்தப்போ என்னை சரக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு விடுவார். வாங்கியாந்து கொடுத்தேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் எனக்கும் கொஞ்சம் குடிச்சு பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. நான் குடிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் ரோட்டில் கிடக்கிறேன், அவர் பங்களாவில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இறை ஊழியர்களே, உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள், பட்டம், பதவி, பெயர், புகழ் எல்லாம் உண்டு. குடிச்சிட்டு நீ மேலே இருப்ப, நீ வசதியில் உட்காந்துருப்ப. ஒன்னால் அழிஞ்சு கிடக்கிறான் பாருங்க. ஒன்னால் உன் துருமாதிரியான வாழ்க்கையினால் அழிஞ்சு கிடக்கிறான் பாருங்க. அவன் ரோட்டில் நிற்கிறான். அதுக்கு யாருக்கு பதில் சொல்ல போகிறது? நாளைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கப்பாரு, ஒன்னால் என் பிள்ளைங்க எத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் இறைச்செய்தியை கேட்கிறீர்கள் என்றால் இனி பாவம் செய்யாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் காலையில் எழுந்திரிச்சு கணவன் மனைவிட்ட போய் என்னை குடிக்க போகணும்படி காசு விட்றே அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த அம்மாட்ட காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது அடி செம்ம அடி விட்டுட்டு, காசு இல்லைன்னா சொல்கிறேன் நாயே, இவர் பேசுகிற பேச்சு, காசு இல்லைன்னா சொல்கிறேன் நாயேன்னு சொல்லிட்டு மிதிச்சு அடித்து போட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு ஒரு 7 மணியை போல் மகன் தூங்கி எழுந்திரிச்சு ஏம்மா குடிக்கணும், காசு விடு. அப்போ அம்மா சொல்ல, காசு இல்லைடா. அவன் மிதிச்சு மேலே கீழே இந்த இடம் தான் எல்லாம் மிதித்து போட்டுட்டு அவன் போயிட்டான். சாயந்தரம் வர்றாங்க 2 பேரும், அப்பாவும் பிள்ளையும் வர்றாங்க. வந்தால் மனைவி செத்து கிடக்கிறா. நடந்த விஷயம், செத்து கிடக்கிறா. என்ன செய்ய முடியும்? குடி கொலையில் கொண்டே நிறுத்தும். எங்கே கொண்டே நிறுத்தும்? கொலையில் கொண்டே நிறுத்தும். பிரியமானவர்களே, ஒரு உண்மையை அறிஞ்சிக்கிறங்க. குடிக்கிறவங்களை 50 பிசாசு ஆட்கொள்ளும். என்ன ஆட்கொள்ளும்? 50 பிசாசு. குடிவெறியின் ஆவி ஆட்கொள்ளும், குழப்பத்தின் ஆவி ஆட்கொள்ளும்,
கோப வெறியின் ஆவி ஆட்கொள்ளும், கொலை வெறியின் ஆவி ஆட்கொள்ளும், காம வெறியின் ஆவி ஆட்கொள்ளும், ஐம்பெரும் ஆவிகள் ஆட்கொள்ளும். ஆக பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்கொண்டு இருக்கிறவர்களே, உங்களுக்கு குடிவழக்கம் இருந்துச்சுனாக்கும் இன்றோடு நிறுத்துங்க, இனி பாவம் செய்யாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 1:15 வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. பவுல் இப்படியாக சொல்கிறார், நான் பாவியிலும் பெரும்பாவி என்று சொல்கிறார். அப்படி அவர் என்னதான் பாவம் செஞ்சிருப்பார்? 1 தீமோத்தேயு 1:13 அப்படிங்க. முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். பிரைஸ் தி லார்ட். பவுல் என்ன செஞ்சாராம்? பழித்துரைத்தார், துன்புறுத்தினார், இழிவுபடுத்தினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன். அவர் அறியாத நிலையில் அவர் செய்தார். அப்போது பிரியமானவர்களே, ஒரு நாள் என்ன நடக்குது? இந்த சவுல் விசுவாசிகளை கைது செய்து எருசலேமுக்கு கொண்டு வந்து சிறையில் அடைப்பதற்காக தமஸ்குவை நோக்கி குதிரையில் போய்கிட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவரை ஆட்கொள்கிறார். ஆண்டவர் பேசுகிற சத்தம் அவருக்கு கேட்குது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அப்போ சவுல் கேட்குறார், நீ யார் ஆண்டவரே? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். சவுல் கீழே விழுந்தார், மனமாறினார். ஒரே அடி தான், ஒரே அடி. நீ தான்ப்பா என்னை துன்புறுத்துற. அவர் 2வது முறை எப்படி, எங்கே, ஏது அப்படின்னு கேட்கல, ஒரே அடி கீழே விழுந்தார். கீழே விழுந்து மனமாறினார், திருமுழுக்கு பெற்றார், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். அத்திமிக வல்லமையோடு திருச்சபையை கட்டி எழுப்பினார். எந்த திருச்சபையை அவர் துன்புறுத்தினாரோ அதே திருச்சபையை பவுல் கட்டி எழுப்பினார். பிரியமானவர்களே, இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களே, நீங்கள் உங்களால் உங்கள் குடும்பம் உடஞ்சி கிடக்குதுனாக்கும் இன்றைக்கி கட்டி எழுப்ப வேண்டியது உங்கள் கடமைங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். எக்காரணத்தை முன்னிட்டும் யாரையும் இழிவுபடுத்தாதீர்கள், யாரையும் துன்பப்படுத்தாதீர்கள். உங்கள்கிட்ட யாராவது கூலிக்கு வேலை செய்கிறாங்கனாக்கும் அவனுக்குரிய கூலியை உடனே கொடுத்துருங்க. ஏழை ஒருத்தன் உங்கள்கிட்ட கடன் கேட்குறானாக்கும் அவனால் அந்த கடனை திருப்பி கட்ட முடியலைனாக்கும் அவனை பூரணமாக மன்னிச்சிருங்க. உங்களையே நீங்கள் அன்பு செய்கிறது போல் பிறரையும் அன்பு செய்யுங்க. பிரியமானவர்களே, ஜாதி, மதம், இனம், மொழி என்கிற வித்தியாசத்தில் யாரையும் இழிவுபடுத்தாதீர்கள், யாரையும் துன்பப்படுத்தாதீர்கள். நீங்கள் அவர்களை இழிவுபடுத்துறீங்க, துன்பப்படுத்துறீங்கனாக்கும் இயேசுவையே இழிவுபடுத்துறீங்க, இயேசுவையே துன்பப்படுத்துறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் துணிச்சலோடு பாவம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இயேசுவை இழிவுபடுத்துகிறார்கள். அல்லேலூயா. பொய், பொரணி, சண்டை சச்சரவு, வாக்குவாதம், அசுத்த வார்த்தைகளை பேசுறது, கோபமான சாபமான வார்த்தைகளை பேசுறது, இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை இழிவுபடுத்துகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உன் சகோதர சகோதரிகளை வெறுத்து ஒதுக்கி அவர்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய பொருளையும் சொத்தையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் நீங்கள் அபகரித்து கொண்டீர்கள் என்றால் ஆண்டவரை இழிவுபடுத்துறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் உங்கள் சகோதரர்களுடைய சொத்தையோ அவருடைய பொருளையோ அபகரிக்க ஆசைப்படாதீங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் குடும்ப நபர்களால் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு அனாதை போல் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க, மூத்தவன் எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிறது, இல்லை இளையவன் எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிறது, ஒருத்தன் அனாதையை வெளியில் போகிறது. இப்படி நீங்கள் நடத்தும் பொழுது யாரை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்துறீங்க. அது பிரியமானவர்களே, மனம் மாறுங்க, இனி பாவம் செய்யாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், நல்லா கவனிங்க, கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நபர்களை கொண்ட திருக்கூட்டம்தான் உண்மையான திருச்சபை. பிரைஸ் தி லார்ட். புரியுதா நான் சொல்றது? கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நபர்களை கொண்ட அந்த திருக்கூட்டம் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். மற்றவங்களாம் என்ன ஆகுறதுனாக்கும் அவங்க திருமுழுக்கு பெற்றிருக்கலாம், ஆனால் அவங்க பாவத்திலே மூழ்கி கிடக்கும் பொழுது அவர்களுடைய பெயர்கள் மட்டும் சபைகளில் இருக்கும். சபைகளில் இருக்கிற புத்தகத்தில் இன்னார் இந்த நாள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று சபையுடைய புத்தகத்தில் மட்டும் இருக்கும், ஆனால் வாழ்வின் புத்தகத்தில் அவருடைய பெயர் இருக்காது.
பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினைக்கலாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னாக்கும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்துவார்கள், ஆண்டவரை மாத்திரம் புகழ்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவதாக அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுவார்கள், ஏராளமான ஆத்துமாக்களை அறுவடை செய்வார்கள். மூன்றாவதாக சாட்சிய வாழ்க்கை வாழ்வார்கள். நான்காவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு விசுவாசத்திலே நிலைத்து நிற்பார்கள். ஐந்தாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நற்செய்திக்காகவும் ஏராளம் பாடுகள் படவும் இரத்தம் சிந்தவும் ஜீவனை கொடுப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். இவங்க தாங்க உண்மையான கிறிஸ்தவர்கள். இவங்க தான் தேவன் தெரிந்து கொண்ட திருக்கூட்டம், தேவனுடைய ஜனம் இவர்கள் தான். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட திருக்கூட்டத்தை, ஆண்டவருடைய திருச்சபையை யாரும் துன்புறுத்தாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். இவர்களை துன்புறுத்தினா நீங்கள் யாரை துன்புறுத்துறீங்க? இவர்களை இழிவாக பேசுனா நீங்கள் யாரை இழிவாக பேசுறீங்க? இவர்களை பழித்துரைத்தா நீங்கள் யாரை பழித்துரைக்கிறீங்க? இயேசுவை பழித்துரைக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்டவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை வழிபடுவார்கள். அல்லேலூயா சொல்லி சத்தமாக துதிப்பார்கள். சத்தமாக துதிக்காத, பரவச பேச்சு பேசாத, இயேசுநாமம் சொல்லி போதிக்காத, இயேசுநாமம் சொல்லி பேய் ஓட்டாத, இயேசுநாமம் சொல்லி குணமளிக்காத. நடக்குதா நடக்கலையா? ஆக பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருச்சபையை நீங்கள் வேதனைப்படுத்தாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சபை, உண்மையான திருச்சபை ஆண்டவர் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவதற்கு பதிலாக சிலைகளையும் உருவங்களையும் இயற்கையையும் பிசாசையும் இன்னும் வேற்று தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் யாரை இழிவுபடுத்துறீங்க? இயேசுவையே இழிவுபடுத்துறீங்க. அது பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்துனது போதும். பிரியமானவர்களே, நிறுத்துங்க. ஆண்டவரை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் யாரை வழிபட்டாலும், எதை வழிபட்டாலும், படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் நீங்கள் வழிபட்டால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? மேரி மேரி, ஏன் என்னை துன்புறுத்துற? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துறேன்னு கேட்டார்ல. ராஜா ராஜா, ஏன் என்னை துன்புறுத்துற அப்படின்னு கேட்பார். அப்படித்தானே? அப்போ யாரை நம்ம வழிபடணும்? யாரை ஆராதிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் ஆராதிங்க. பிரியமானவர்களை, பாவம் செய்தது போதும், மனம் திரும்புங்க. அல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எசாயா 43வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு மீட்பர் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க ஆண்டவர். அவரை தவிர வேறு மீட்பர் இல்லை என்று திட்டமும் தெளிவுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்பதற்காக ஏராளம் பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து உயிர்த்து மனுக்குலத்தை மீட்டார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படியுங்க. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆமென், ஆமென். இவராலே அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. திட்டமும் தெளிவுமா அறிஞ்சுக்கிறங்க.
நமக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. அவரால் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் மீட்பு வேண்டும் என்று 7 திருத்தலங்களுக்கு பாத யாத்திரையாக சென்றாலும், அன்னதானம் கொடுத்தாலும், மொட்டை அடிச்சுக்கிட்டாலும், ஏராளம் காணிக்கைகளை கொட்டினாலும், கோழி ஆடு மாடு இவற்றை வெட்டி இரத்தப்பலி கொடுத்தாலும் உங்கள் பாவம் கழுவப்படாது. உங்கள் பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், மீட்படைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் பாவம் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக மந்திரவாதிகிட்டையும் மாயவித்தக்காரன்ட்டையும் குறி சொல்கிறவன்ட்டையும் ஏவி விடுகிறவன்ட்டையும் போய் ஏராளமான பணத்தை கொடுத்தாலும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை படியுங்க. உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க தம் சொந்த இரத்தத்தையே ஆண்டவர் விலைக்கிரயமாக செலுத்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. ஒரு பாவியை ரட்சிக்க ஒரு பரிசுத்தவானுடைய இரத்தம் தேவைப்பட்டது. உலகின் பாவங்களை போக்குகிற மாசற்ற செம்மறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லா மனிதர்களும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவம் இல்லாமல் பிறந்தவர். ஆகவே அவருடைய இரத்தம் மனிதர்களுடைய பாவத்தை போக்க வல்லதாக இருந்தது. மிருகங்களுடைய இரத்தம் மனிதருடைய பாவத்தை போக்க வல்லது அல்ல. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறையாக மரித்து நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்டார். இப்போ துணிச்சலோடு வேண்டுமென்றே நீங்கள் திரும்பவும் பாவம் செய்து கொண்டிருந்தால் நீங்களே உங்கள் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். ஆண்டவரே இயேசு திரும்ப உங்களுக்காக மறிக்க முடியுமா? ஒரு தடவை பிறந்தாக்கு ஒரு தடவை தான் மறிக்க முடியும், அப்படி தானே? ஒரே ஒரு முறையாக நம் பாவங்களுக்காக மறிச்சிட்டாரு. ஆக திரும்ப இஷ்டம் போல் அலைஞ்சு பாவம் செய்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் உங்கள் பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சக்கேயுவை எடுத்துக்கிறோங்க. சக்கேயு பாவ பரிகாரம் செய்கிறார். எப்படி செய்கிறான்னு பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சக்கேயுடைய வீட்டுக்கு சென்றதுமே அவர் சொல்கிறாரு, என்னுடைய சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். எவனையாவது வஞ்சித்து நான் அதிகமாக அவன்கிட்ட அந்த பணம் வாங்கியிருந்தேனாக்கா 4 மடங்காக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். பாவ பரிகாரம் செய்கிறார். பாவ அறிக்கை செய்கிறாரு, பாவ பரிகாரம் செய்கிறார். உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும்னா பாவ பரிகாரம் கட்டாயம் செய்யணுங்க. நீங்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது உன் பாவம் மன்னிக்கப்பட்டு போயிட்டு வா அப்படின்னா அதெல்லாம் சரிபடாது. பாவ அறிக்கை செய்யணும், பாவ பரிகாரம்னு செய்தாகணும். சக்கையை பாவ பரிகாரம் செய்கிறார். நீங்கள் அநியாய வட்டிக்கோ அநியாய டவுரி வாங்கியோ பாவம் செய்திருக்கிறீங்கனாக்கோ, திருடியோ கொள்ளையடிச்சோ அடுத்தவங்களுடைய பொருளை நீங்கள் அபகரிச்சிருக்கிறீங்கனாக்கோ இன்றைக்கி என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவருடைய 5 பவுன் செயினை திருடிட்டு வந்துட்டீங்க. செயினை பத்திரமா வச்சுட்டு, ஆண்டவரே நான் பாவியிலும் பெரும்பாவி ஆண்டவரே, நான் செயினை திருடிட்டானே ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீரையும் வடிச்சாக்க பாவம் மன்னிக்கப்படுமா? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அந்த செயினை கொண்டே கொடு. அது செயின் அந்த மனுஷி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செயினை வாங்கினான்னு உனக்கு தெரியுமா? கொண்டே கொடு. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்தவ பெருமக்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த பாவத்தை மறந்து போன பாவத்தை மன்னியும். மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. நீ பரிகாரம் செஞ்சே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். மரியம் மதலேனாள் தன்னுடைய உடம்புல பாவம் செய்தார். இந்த உடம்புல பாவம் செய்தாங்க எப்படி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி திட்டம் தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. உடம்புல பாவம் செஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்க? உள்ளம் உடஞ்சி கண்ணீர் சிந்தி கதறி அழுகுறாங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி கூந்தலால் தொடச்சி பரிமள தைலம் பூசி முத்தமிடுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பெண்ணு பணிஞ்சு போய் ஒரு கணவனுடைய பாதத்தில் விழுந்து முத்தமிடுவீங்களா நீங்கள்? சீச்சி அப்படின்னு சொல்லிடுவோம், அப்படி தானே? சி வெளியில் நடக்க நாயாவது பரவாயில்ல போல இது சி
அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படி தானே? மரியமதில் என்ன செய்கிறா? பணிஞ்சு போகிறா, கண்ணீர் வடிக்கிறா, கதறி அழுகுறா, மன்னிய ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏராளமான இவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவர் செய்கிறதெல்லாம் மன்னிப்புங்க, அன்புங்க, அரவணைப்புங்க, உயர்த்துறது தான் இயேசு சொல்கிறது. இவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு வெக்கம் இல்லாமல் நீ வந்து இங்கே உட்காந்துருக்க, இது சரியா அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. அதுக்கடுத்து தாவீதை எடுங்க. அவர் பாவம் செய்தார், உடம்புல பாவம் செய்தார், சரீர இச்சைக்கு அடிமைப்பட்டு பாவம் செய்தார். அவரும் ஏராளம் கண்ணீர் வடித்து கதறி அழுது, ஆண்டவரே சன்னிதானத்திலேருந்து என்னை தள்ளி விடாதையும், தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி கதறி அழுகிறார். அவரையும் மன்னிச்சார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இப்படி தான் பாவ பரிகாரம் செய்யணும். இந்த சரீரத்தில் நீங்கள் குடிச்சிருக்கிறீங்க, விபச்சாரம் செஞ்சுருக்கிறீங்க, இன்னும் என்னென்ன பாவம் இந்த சரீர இச்சைக்கு அடிமைப்பட்டு நீங்கள் பாவம் செஞ்சுருக்கிறீங்களோ, உள்ளம் உடஞ்சி கண்ணீர் சிந்தி கதறி அழுவுங்க. இதாங்க பாவ பரிகாரம் செய்கிறது. நீ செய்த பாவத்துக்கு கட்டாயம் பரிகாரம் செய்தே ஆகணும். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கிறோங்க. முதலாவதாக பாவ பரிகாரமாக இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்கள். இறை வார்த்தை உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். இறை வார்த்தை உங்களை உயர்த்தும். இறை வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும்? வெளிச்சத்தை கொடுக்கும். பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். பாவம் செய்யாதபடி உங்களை பாதுகாத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ரெண்டாவதாக பாவ பரிகாரமாக நீங்கள் கொள்ளையடித்த, திருடிய, அபகரித்த எல்லாவற்றையும் திரும்பி கொடுங்க. திருப்பி கொடுத்துடணும். அது பாவ பரிகாரம். மூன்றாவதாக கண்ணீர் வடித்து கதறி அழுது நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவர்கிட்ட வாங்க. நாலாவதாக ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் நிலைத்திருந்து பாவ பரிகாரம் செய்யுங்க. ஐந்தாவதாக நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். நீ பாவ பரிகாரம் செய்துட்டினாக்கும் உன் பாவத்தை மன்னிச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆறாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை பூரணமாக மன்னிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்புங்க. இனி பாவம் செய்யாதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உன் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதான் ஐயா. அப்பா உன் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதான் ஐயா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இயேசையா, 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 இயேசையா. அப்பா உன் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதான் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ராஜாவே, ராஜாவே, கண்ணீரோடு வருகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, எங்களை மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த சகல பாவங்களையும் பாதத்திலே ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. எங்களுக்காக இரத்த சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக நீ எல்லாவற்றையும் நீ விட்டு கொடுத்த தேவனே, தரம் மட்டுமே தாழ்த்திய தேவனே, அப்பாவுமே ஆராதிக்கிறோம் சுவாமி. மீண்டும் ஒரு முறையாக பாவம் செய்து உம்மை நோகடித்து விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது வல்ல சக்தி கடந்து வரட்டும் சுவாமி. இயேசுவே, நாங்கள் பாவிகளும் பலவீனர்களுமாக இருக்கிறோம் சுவாமி. உமது கிருபை எங்கள் மீது கொட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே நோக்கி பார்த்து உம்மையே பற்றி கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கக்கூடிய ஒரு கிருபையை எங்களுக்கு தாரும் சுவாமி. தேவாதி தேவனே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் சுவாமி. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் சுவாமி. உம்மை விட்டு விலகாத வரத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவே நாமத்தினால
ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட்.